Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய இறைவன் இந்த புதியதொரு நாளினை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் இந்த இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக நாம் இருப்பதற்கு ஆற்றல் வேண்டியவர்களாக ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்து இப்பலியை ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது விருப்பத்திற்கேற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் என்றும் என்றும் பெருகுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம். நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கலப் பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலப் பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 102. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபாயக் குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வார். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம்.
விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 21 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகைச் சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகைச் சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாள் ஒரு வயதான மூதாட்டி ஒவ்வொரு நாளும் மாலை வேளையானதும் கையில் 2 மெழுகுதிரிகளை எடுத்துக்கொண்டவளாய் கல்லறைக்கு சென்று வருவதை வெகு நாட்களாக கவனித்து கொண்டிருந்த சில இளைஞர்கள், இந்த பாட்டி இந்த மெழுகுதிரியோடு கல்லறைக்குள் சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக அவளை பின்தொடர்ந்தார்கள். அந்த வயதான மூதாட்டி 2 மெழுகுதிரிகளை ஏற்றிய வண்ணமாய் கல்லறைகளுக்குள் சென்று அங்கிருந்த தனது கணவனின் கல்லறைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு, நீர் என்னோடு இருந்தபோது உன்னோடு நான் அதிகம் பேசியதில்லை. நீர் என்னிடம் பேசிய போது உன் குரலுக்கு நான் செவி கொடுக்கவில்லை. இப்போது என் குரலுக்கும் யாரும் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லி கண்ணீர் மல்க அந்த 2 மெழுகுதிரிகளையும் ஏற்றி வைத்துவிட்டு வெளியே சென்றாராம். ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாக இதனை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். பல நேரங்களில் இந்த வயதான மூதாட்டியைப் போலத்தான் நமது வாழ்வும் இருக்கிறது. நம்மோடு இருப்பவர்கள் நம்மோடு இருக்கின்ற போது அவர்களிடம் இருக்கின்ற அத்துணை பண்புகளையும்
கண்டும் காணாதவர்களாக, அவர்களோடு ஒரு நல்லுறவை வளர்த்து கொள்ளாதவர்களாக பல நேரங்களில் இருந்துவிட்டு நம்மோடு இருந்தவர்கள் இல்லாத போது அதை எண்ணி வருந்துகின்ற மனிதர்களாக நம்மில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் கடவுள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்தபோது பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத்தூணாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்தார். ஆனால் எப்போதெல்லாம் தங்களுக்குள் ஒரு பற்றாக்குறை எழுகிறதோ, எப்போதெல்லாம் தங்களுக்கு தேவை என்று வருகிறதோ, அப்போதெல்லாம் தங்கள் தேவைகளை கேட்பதற்கு பதிலாக தங்களுக்குள்ளாக முணுமுணுக்கக்கூடியவர்களாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எகிப்திலே நாங்கள் இருந்திருக்கலாமே, எதற்கு எங்களை அங்கிருந்து இந்த இறைவன் அழைத்து வர வேண்டும்? இங்கு வந்து எங்களை சாகடிப்பதற்காகவா அவர் அழைத்து வந்தார் என்று சொல்லி ஆதங்கத்தோடு உள்ளத்தில் இருந்த குமுறல்கள் போல உடனிருக்கின்ற ஆண்டவரை உணரத் தவறியவர்களாக கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள். இவர்களின் முணுமுணுப்பினை கண்டும் காணாதவராக இருக்கவில்லை கடவுள். அவர்களிடையே கொள்ளி பாம்புகளை அனுப்புகிறார். அந்த பாம்புகள் பலரை தீண்டுகின்றன. அதன் விளைவாக பலரும் மரணத்தை சந்திக்கிறார்கள். இந்த பாம்புகளின் அச்சத்தின் மத்தியில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தவர்கள் அத்துணை பேரும் ஓடிச் சென்று மோசேவினிடத்தில் எங்களை மன்னித்தருள்க என்று சொல்லி சரணாகதி அடைகின்ற போது மோசே இவர்களுக்காக கடவுளிடத்தில் வேண்டுகிறார். கடவுளும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஒரு கொள்ளிவாய் பாம்பினை அவர்களின் மத்தியில் நிறுவுகின்றார். எவனெல்லாம் இந்த பாம்பினால் தீண்டப்பட்டானோ அவனெல்லாம் இதனை உற்று நோக்கினால் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லுவதற்கேற்ப அத்துணை பேரும் அதை பார்த்து பிழைத்து கொண்டார்கள் என்பதை இஸ்ரேல் மக்களின் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். நம்மோடு இருக்கின்ற இறைவன் எத்தனையோ நன்மைகளை நமது வாழ்வில் செய்திருந்தாலும் பல நேரங்களில் அந்த நன்மைகளை உணர தவறியவர்களாக நம் வாழ்வில் ஏற்படுகின்ற இடையூறுகளையும் துன்பங்களையும் மட்டுமே பெரிதுபடுத்தி கடவுளை இகழக்கூடிய மனிதர்களாக பல நேரங்களில் நாமும் இஸ்ரேல் மக்களைப் போல நமது வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் கடவுள் நம்மோடு இருப்பவர்கள் வாயிலாக நமது வாழ்வுக்கான நெறிமுறைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த நெறிமுறைகளுக்கு செவி கொடுத்து நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக நமக்கு யார் இவர்கள் என்ன சொல்ல வந்து விட்டார்கள் என்று எண்ணக்கூடியவர்களாக நம்மோடு இருப்பவர்களை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு மனப்பாங்கானது இன்று நம்மில் பலரிடம் மேலோங்கி இருப்பதை இன்றைய நாளில் நினைவு கூர்ந்திட இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் வாழ்ந்தபோது அந்த சமூகத்தில் இருந்த அத்துணை தீமைகளையும் எடுத்துரைத்து இதுவல்ல கடவுள் விரும்புவது என்று சொல்லி அனைத்து தீமைகளையும் அகற்றுகின்ற ஒரு மனிதனாக தன் வாழ்வை அமைத்து கொண்டார். இந்த இயேசு செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் சரி என்பதை உணர்ந்திருந்தாலும் இந்த இயேசுவின் பின்னால் தங்கள் பாதையை அமைத்து கொள்ளாமல் எப்படி இவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரை சுற்றி சுற்றி வந்த மனிதர்கள் பலர். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றம் எதுவும் செய்யாத நிலையில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு கத்தாத செம்மறியாக இருந்து தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். இந்த இயேசு நம்மோடு இருந்தபோது அவர் சொன்னவற்றையும் அவர் செய்தவற்றையும் கண்டும் காணாதவர்களாக, அவரின் குரலை கேட்டும் கேட்காத மனிதர்களாக நம் வாழ்வை பல நேரங்களில் அங்கு இருந்தவர்கள் அமைத்து கொண்டது போலத்தான் இன்று நாமும் அமைத்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு இருப்பவர்கள் இறை வார்த்தையின் அடிப்படையிலோ அல்லது தனது அனுபவத்தின் வாயிலாகவோ நமது வாழ்வு நெறிப்படுவதற்காக பல்வேறு நற்காரியங்களை முன்மொழிகின்ற போது அதை கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காதவர்கள் போல நம் வாழ்வை நம் மனம் போன போக்கில் அமைத்து கொள்ளுகின்ற மனிதர்களாக நாம் இருக்கின்ற போதெல்லாம் இஸ்ரேல் மக்களைப் போலவும் அன்று இயேசுவோடு உடனிருந்தவர்களைப் போலவும் நாமும் உடனிருப்பவர்களை மதிக்க தவறியவர்களாகவே நம் வாழ்வை அமைத்து கொள்ளுகிறோம். உடன் இருப்பவர்களோடு இணைந்து வாழவும் அவர்கள் வழியாக நமது வாழ்வில் இருக்கின்ற தீமைகளை கண்டுணர்ந்து கொண்டு அத்தீமைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு இந்த இயேசு காட்டிய பாதையில்
நாளும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது. இந்த வாழ்வுக்கான பாடத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கான தளம் என்பது நமது குடும்பம். ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் பள்ளிக்கூடம் தாயின் மடி என்பார்கள். குடும்பத்திலிருந்து தான் ஒரு குழந்தை 60% கல்வியை பெற்றுக்கொள்ளுகிறது என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். தாயிடமிருந்து கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் செல்லுகின்ற குழந்தைகள் எல்லாம் வெறும் 40% ஏட்டுக்கல்வியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் 60% கல்வியை உடன் இருக்கின்ற இந்த உறவுகள் வாயிலாகத்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். பெரியவர்களுக்கிடையே இருக்கின்ற மனப்பாங்கின் அடிப்படையில் அவர்களுக்கு இடையே இருக்கின்ற சஞ்சை சச்சரவுகளை எல்லாம் சிறு குழந்தைகளின் மீது திணிக்கின்ற போக்கு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எல்லளவு மையமில்லை. நமக்கு ஆகாதவர்கள் நமது பிள்ளைகளுக்கும் ஆகாதவர்கள் என்று சொல்லி வளர்க்கின்ற பெற்றோர்களாகத்தான் இன்று நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உடன் இருப்பவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய நாம் பல நேரங்களில் நமது மனம் போன போக்கில், நமது எண்ணத்தின் அடிப்படையில், நமது சுய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். உடன் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும், நல்லதை கற்பிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இயேசு தன் வாழ்வை அமைத்து கொண்டார். இந்த இயேசுவை போல உடன் இருப்பவர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்கான வழிகளை காட்ட வேண்டியவர்களாகிய நம்மில் பலர் இன்று உடன் இருப்பவர்களுக்கு நல்வழியை காண்பிப்பதற்கு பதிலாக பல்வேறு தீய பழக்க வழக்கங்களுக்கு அவர்களுக்கு சொல்லித் தருகின்ற மனிதர்களாகவே நாம் இருக்கிறோம். பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம் அவர்கள் கேட்கின்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்மை சுற்றி வாழ்பவர்களுக்கு நாம் தருகின்ற நல்லதொரு முன்மாதிரி எது என்பதை நம் இதயத்தில் எழுப்பி பார்ப்போம். நமது சொல்லும் செயலும் இயேசுவை போல தூய்மையான சொல்லாகவும் செயலாகவும் அமைகிற போது உடனிருப்பவர்களுக்கு நல்வழி காட்டுகின்ற மனிதர்களாக நாம் இருப்போம். இயேசு நல்வழி காட்டிய போது உடனிருந்தவர்கள் அதனை உணர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் போக்கை மாற்றிக்கொண்டவர் அல்ல. நல்லது செய்வதை தனது பணி என கருதி சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே சென்றார் என விவிலியம் இயேசுவை பற்றி சுட்டி காட்டுகிறது. அந்த நன்மைத்தனத்தின் அடிப்படையில் தான் 2000 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த நிலையிலும் கூட இந்த இயேசுவை போல நாம் வாழ வேண்டும், இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், இந்த இயேசுவின் வாழ்வு நமது வாழ்வாக மாற வேண்டும் என்று நாமும் நமது முன்னவர்கள் நமக்கு கற்பிப்பதன் அடிப்படையில் நமது வருங்காலத்திற்கு கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் இயேசுவை போல நல்லதொரு வழிகாட்டிகளாக மற்றவர் வாழ்வில் இருக்கவும், நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு காட்டுகின்ற நற்காரியங்களை மட்டும் இதயத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நல்ல வழியில் நாளும் பயணித்து இந்த இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற மனிதர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதற்கு ஆற்றலை வேண்டி இப்பலியில் இணைந்து தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிபொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையப்பட்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பழியை கண்டு ஜெபிக்கிற அத்துணை நபர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து அவர்களை பாதுகாத்தருளும். தம்மோடு இருப்பவர்களின் வாயிலாக நற்காரியங்களை கண்டுகொண்டு பிறருக்கு நல்வழிப்படுத்துகின்ற நல்ல மனிதர்களாக நாளும் இச்சமூகத்தில் வளர்வதற்கான ஆற்றலை தர வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை இன்றும் என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இருளையே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளையே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே
ஆளுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.